ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருதீன் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கப்படுது நிச்சயதார்த்தம் அப்படின்னு. எது நிச்சயதார்த்தமா? என்னையா சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்வதி கமருதீன் இந்த விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசி ரொம்ப பயந்து அப்படியே பீதியில் இருந்திருப்பாங்க. அப்படியே செய்கை லாங்குவேஜெலாம் பேசியிருப்பாங்க. என்ன நடக்க போது தெரியல, முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு சபரி எல்லோரும் உட்காந்துருக்க இடத்து பக்கம் வராங்க, கனிலாம் இருக்காங்க. அப்போ வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா கலாய்க்கிறார். அவ்வளோதான் பாரு, நாளைக்கு நீ காலி உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் பாரு அப்படின்போது கமருதீன் அப்போலாம் சொல்லாதரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி கொஞ்சிறாப்புல. அப்போ வந்துட்டு சபரி வந்துட்டு நான் பார்வதிக்கு ஆல்ரெடி 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஒன்று வந்துட்டு நிச்சயதார்த்தம், இன்னொன்று வந்துட்டு சண்டை. நீ சொல்லு கமருதீன், நீ என்ன முடிவு பண்ணுற அப்படின்போது அவர் வந்து நிச்சயதார்த்தம் அப்படின்னாரு கமருதீன். பார்த்தியா இதுதான் பசங்க அப்படின்னு சொல்லி சபரி சொல்லும்போது கனி அங்கே வந்து லைட்டாக எடுத்து போட்டு விட்றாங்க. இல்லையே விஜய் பார்வதி வந்துட்டு நிச்சயதார்த்தம்லாம் இப்போதைக்கு இங்கே வேண்டான்னு சொன்னாங்களே அப்படின்போது கமருதீன் அதுக்கு பதில் சொல்கிறார். என்னென்னா இல்லை அவள் எதுக்காக சொல்லியிருப்பான்னா இங்கே வந்துட்டு இப்போதைக்கு வேணாம், வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பா. இல்லை நிச்சயதார்த்தம்னா இங்கேயே எல்லாமே நடத்துகிறோம், அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதேமாதிரி வெளியே போயிட்டு நம்ம பார்த்து கொஞ்சம் புரிதலாம் வேணும். ஏன்னா இப்போ நிறைய டைவர்ஸ்லாம் வருதுல்ல, அதனால் அவன் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே வந்து இது பண்ணி பேசி முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அவங்க அம்மா வந்து என்னமோ வந்து வரும்போதே வந்து தாம்பாளத்தொட்டோடு வந்துட்டு கமருதீன் என் பொண்ணை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியும், இவங்க வந்து நான் கண்டிப்பாங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்காமல் இருப்போமா, எனக்கும் ரொம்ப இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால் அந்த தட்டை கொடுங்க நான் எங்கள் அம்மா கிட்ட குத்துறேன்னு சொல்லிட்டு, அதாவது எங்கள் அக்கா கிட்ட குத்துறேன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிற மாதிரி இங்கே பேசிக்கிறாங்க. அவங்க பாவம் எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்களோ, என்ன பேச போகிறாங்களோ நம்மளுக்கு தெரியல. ஒரு அல்லு நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க இங்கே. ஆனால் எல்லாருக்குமே பயம் இருக்குது. இதில் என்ன ஒரு மேட்டர் பியூட்டினா, விஜய் பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருக்கு இருக்கிற பயத்தை விட சுற்றி இருக்கிறவங்க பயங்கரமான ஒரு பயமும் இருக்குது, ப்ளஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அம்மா வந்து என்ன பேச போகிறாங்க, புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 ஃபேமிலி வந்துட்டாங்க, நேற்று ஒரு ஃபேமிலியா, மொத்தம் 4 ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. முந்தானத்து 3, அதுக்கு முன்னாடி 4 முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி ஒரு 2, 6 முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து 5 ஃபேமிலி. ஸோ கமருதீன் விஜய் பார்வதியோட ஃபேமிலி வந்து தனித்தனியெல்லாம் வர வைக்க மாட்டாங்க, 2 பேரும் ஒன்றா தான் வைப்பாங்க. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா 5ல் வைப்பாங்க, நாளைக்கு 3. ஸோ மீதி வந்து 3னா அப்போ நாளைக்கு அரோரா, நாளைக்கு அப்போ வர வைக்கணுமே, ஏன்னா 24 மணி நேரம் அவங்க தங்கணும்ல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்தால் அதை கரெக்டாக. அப்போ நாளைக்கே வந்துட்டு விஜய் பார்வதி கமருதீன் அப்புறம் யாராவது ஒருத்தவங்க வர வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன், 3 ஃபேமிலி. ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ் வேறு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மா லெக்சர் சும்மா கிடையாது. ஸோ பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.